வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் சிமியன் ஃப்ளூ. இது என்னடா புது வைரஸா, எத்தனை மாதம் குவாரண்டைன் விட போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வைரஸ் தான். பட் ஒரு படத்தில் அப்பேரான வைரஸ். நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன், பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் கண்டினியூஷனாக இப்போதைக்கு கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் ஏப்ஸ், சிம்பான்சிஸ் மாதிரியான குரங்குகள் பார்த்தீங்கன்னா நம்ம புத்திசாலியா சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு வாழ்ற மாதிரியும், அதே இடத்துல அந்த சிவிலைசேஷனை கட்டி எழுப்பிய மனிதர்கள் குரங்குகள் போல மிருகங்களா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம், எப்படி மனிதர்கள் அழிந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மொத்தமாக பார்த்துலாமா? இதுக்கான அடித்தளத்தை ரைஸ் ஆஃப் பிளானட் ஆஃப் ஏப்ஸ் அந்த படத்தில் தான் போட்டிருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோ வில் ராட்மேன். ஷார்ட்டா நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்மசிட்டிக்கல் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த லேப்ல நிறைய வித்தியாசமான மருந்துகளும் அப்கமிங் அந்த டிசீசஸ்க்கான கியூர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இந்த வில் வந்து ஆல்சைமர் டிசீஸை கியூர் பண்றதுக்கான ஒரு மருந்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. காரணம், அவங்க அப்பா சார்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சைமரால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஆல்சைமர்னா என்னன்னு சொல்லணும்னா, ஷார்ட்டா சொல்லும்போது அது ஒரு வகையான டிமென்ஷியா, வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காமனான நோய் தான். இந்த ஆல்சைமர் இருக்கிறவங்க அதிகமான மெமரி லாஸால பாதிக்கப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறதே அவங்களுக்கு நினைவு இருக்காது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மறந்துட்டே இருப்பாங்க. மூளை செம்ம வீக் ஆகிடும். அவங்களுடைய அந்த மோட்டார் ஃபங்க்ஷன் முதற்கொண்டு வேலை செய்யாதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல்லாத்தையுமே மறக்கிற தன்மை இருக்க அந்த காரணத்தினால எங்கள் அப்பாவை ஆல்சைமர்ல நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 5 to 8 years வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிம்பான்சிஸ் கூட அவர் ஒர்க் பண்ணி ஆல்சைமருக்கான அந்த கியூர்ஸை கண்டுபிடிக்க பாடுபட்டு இருக்காரு. ஏன் சிம்பான்சியை சூஸ் பண்ணாங்க நீங்கள் கேட்பீங்க. சிம்பான்சிக்கும் மனிதனுக்கும் 95% வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அந்த மூலக்கூறுகள் எல்லாமே ஒத்து போகிற அந்த சமயத்தில் சிம்பான்சியில் இந்த ஒரு டெஸ்டிங்கை பண்ணி அதுக்கப்புறம் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம், முதல்ல அந்த மருந்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் போராடிட்டு இருக்காரு. பல டெஸ்ட் ரன்ஸுக்கு அப்புறம் ALZ-112 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை அங்கே இருக்க சிம்பான்சியில் மிக முக்கியமாக பிரைட் ஐஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு சிம்பான்சி உடம்புல டெஸ்ட் பண்ணுறாரு. அது அந்த சிம்பான்சியோட மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது சிம்பான்சிகளை புத்திசாலிகளாக மாற்றுது. இது ஒரு வகையான வைரஸ் தான். அந்த வைரஸ் அந்த சிம்பான்சியோட மூளையில் இருக்க ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள இது வரைக்கும் இருந்ததோட அதிபுத்திசாலிகளாக மாற்றுது. இதில் ஒரு சைடு எஃபெக்ட்னு பார்க்கும்போது அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆன சிம்பான்சிஸோட கண்கள் மட்டும் கிரீன் கலரில் இருக்கும். இதனால தான் அந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு பிரைட் ஐஸ்ங்கிற பேரே கிடைச்சிது. அது ஒரு ஃபீமேல் சப்ஜெக்ட். குரங்குகளோட மூளையே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறி அவங்களே அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருக்க அந்த காரணத்தினால அந்த வைரஸை கொண்டு போய் நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தா அவங்க என்ன புத்திசாலிகளாக மாறுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹியூமன் டெஸ்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை வில் கொடுக்குறாரு. இதே சமயத்தில் ஆப்போசிட் சைடில் இந்த டெஸ்டிங் பண்ண அந்த பிரைட் ஐஸ் குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கன்ட்ரோலபிளாக ஒரு மாதிரியான இரிட்டேஷன் நிலைமைக்கு போது யாரை பார்த்தாலும் கோவப்படுது. வழக்கமாக சோறு வைக்க வர அந்த ஜூ ஹேண்ட்லரை கூட அது போட்டு தள்ளிட்டு சுற்றி அதிகமான டேமேஜ் பண்ண வேற வழியே இல்லை, அதை கொன்னே ஆகணும்னு சொல்லி பிரைட் ஐஸை அந்த போர்டு மெம்பர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தார்ல அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இந்த ALZ-112 பக்க விளைவா இது இருக்குமோ, இந்த ஹியூமன் டெஸ்ட்டுக்கெல்லாம் எங்களால் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த போர்டு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ப்ராஜெக்டே நிராகரிச்சிடுறாங்க. வில் ராட்மேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஏன் இவ்வளோ கோவமாக மாறிச்சு, ஏன் இவ்வளோ கோவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய செல்லுக்கு போய் பார்த்தா அப்போதான் அதுக்கு குட்டி போகிறது இருக்குங்க. நம்ம சீசர் அங்கே தான் பிறந்திருப்பாப்ல. 8 வருஷங்கள் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு சப்ஜெக்டோட குழந்தையாக தான் இந்த பக்கம் சீசர் பிறக்கிறாரு. ஸோ ஜெனட்டிக்கலாகவே இப்போதைக்கு அவங்க அம்மா உடம்புல இருந்து அந்த ALZ-112 அந்த ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசர் உடம்புல கடத்தப்பட்டு பிறந்திருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக பிறக்கும்போதே ஒரு புத்திசாலியாக தான் சீசர் பிறந்திருப்பாரு. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த பக்கம் வில் வந்து பார்த்தீங்கன்னா சீசரை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கண்டிப்பாக போர்ட் மெம்பர்ஸ் ஹியூமன் டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த சீக்கிரட்டாக நான் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் உருவாக்கின ALZ-112 ஸ்ட்ராண்டை அவங்க அப்பாவுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த டிமென்ஷியா சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. சின்ன வயசில் அவர் வாசித்த பியானோ லெசன் கூட அவர் ஞாபகம் வந்துச்சுன்னா பாருங்களேன். ஸோ ALZ-112 ஒரு சக்ஸஸ் தாங்கிற மாதிரி வில் ராட்மேன் நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் 5 வருஷங்கள் கழிச்சு அந்த சார்ல்ஸோட உடம்புல, அவங்க அப்பா உடம்புல பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆன்டிபாடிஸ் உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் அவர் உடம்புல இருந்த அந்த ALZ-112 வைரஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ள அந்த வைரஸோட எஃபெக்டிவ்னஸ் குறையிறத வில் ராட்மேன் நோட் பண்ணுறாரு. ஸோ இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வைரஸை நான் கண்டுபிடிக்கணும், ஹியூமன் இம்யூனிட்டி, ஹியூமனோட ஆன்டிபாடிஸால் கூட தாக்க முடியாத ஒரு பவர்ஃபுல்லான வைரஸை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி இந்த ALZ-112 அடுத்த வெர்ஷன் ALZ-113 ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஹியூமன் இம்யூனிட்டியால் கூட கொல்ல முடியாத ஒரு பவர்ஃபுல் வெர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் தான் இந்த வைரஸ். அண்ட் இதை கண்டிப்பாக ஒரு மிருகத்துக்கு உடம்புல போட்டு செக் பண்ணி ஆகணும். அந்த வகையில் நம்ம கோபா இருக்காப்ல, கோபா சூஸ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மயக்க மருந்து வேலை செய்கிறதுக்குள்ளேயே கோபா அங்கே இருக்க அந்த சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுறாரு. அதனால் அந்த கோபா உடம்புல அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ண வந்த ஃப்ராங்க்லின்ற டாக்டர் அந்த வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுறாரு. ஸோ இப்போதைக்கு ஃப்ராங்க்லின் உடம்புலையுமே அந்த வைரஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைரஸ் ஃப்ராங்க்லினோட உடம்பை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது.
ஆரம்பத்தில் அவர் மூக்கிலேருந்து ரத்தம் வாயிலேருந்து ரத்தம் வர மாதிரி சின்னதாக தான் சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது. பட் போக போக அந்த சிம்டம் ஸ்ட்ராங்காக மாறுது. அவர் உடம்புல இருக்க நவத்வாரங்கள்ல இருந்தும் ரத்தம் வருது. நான் யோசிச்சு பாருங்க. இந்த டெஸ்டிங்கில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்க அந்த வில் ட்ராட்மேன் கிட்ட நான் சொல்லியே தீர்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போக ஃப்ராங்க்லினை அது வீட்டோட நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பைலட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் தெரியாதனமா ஃப்ராங்க்லின் அச்சன் தும்ம அந்த இடத்துல இந்த பைலட் வந்து ஃப்ளைட் ஓட்டுறவர் அவருமே இந்த வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுறாரு. ஸோ அடுத்த நாள் இவர் ஃப்ளைட் ஓட்டுறதுக்காக பல நாடுகள் கண்டம் விட்டு கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரூராக சுத்த ஆல்மோஸ்ட் 7 காண்டினென்ட் இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவையுமே பார்த்தீங்கன்னா இவர் மொத்தமாகவே கனெக்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டில் வந்த எல்லா பேசஞ்சர்ஸையுமே கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளூவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. ஃப்ராங்க்லின் 7 நாளில் இந்த மொத்த ரத்தமும் வெளிப்பட்டு இறந்து போக உலகம் முழுக்கவே இந்த ஏஎல்சி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பித்து ஒரே வாரத்தில் 5 லட்சம் பேர் சாகுறாங்க. 6 மாத கேப்பில் 15 கோடி பேர் சாகுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. செம்ம பயங்கரமான செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வைரஸாக இது உலகம் முழுக்க பரவி அடுத்த 5 வருஷத்தில் பாதி ஹியூமன்ஸே அழிச்சிருது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா இதுலேயே ஒரு ட்ராப் உங்கள் உடம்புல பட்டுச்சுன்னா 10ல் 1% தான் சான்ஸு நீங்கள் உயிர் வாழ்றதுக்கு. 10 பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதில் ஒருத்தன் தான் உயிரோட இருப்பானா. அந்தளவுக்கு செம்ம டெட்லியான ஒரு வைரஸ். இதுக்கான க்யூரை கண்டே பிடிக்க முடியல. இந்த வைரஸோட சிம்டம் கோவிட் மாத்தாங்க, இருமல் தும்மல் காய்ச்சல் சொல்லி எல்லாமே இருக்கும். இந்த வைரஸ் உங்கள் உடம்புல வந்துச்சுன்னா நீங்கள் உடனே குவாரண்டைன் பண்ணிக்கணும். பட் குவாரண்டைன் பண்ணாலும் காற்றுலேயே இந்த வைரஸ் பரவும். ஒருத்தர் உங்கள் மேலே தும்மலைனா கூட நீங்கள் அவனை கடந்து போனால் இல்லை அவன் தொட்டு ஒரு போடுறத தொட்டாலே போதுமா இந்த வைரஸ் உங்கள் உடம்புல பரவிடும். அண்ட் இது டேரெக்டாக உங்கள் மூளையை தான் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த முறை இந்த வைரஸ் ஹியூமன் இம்யூனிட்டிக்கு செம்ம பவர்ஃபுல்லாக வந்து உருவாக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால ஹியூமன்ஸ் இதனால் மிக பெருசாக பாதிக்கப்பட்டாங்க. பட் இதுவே ஆப்போசிட்டில் சிம்பான்சிஸ் மிக புத்திசாலிகளாக வளர ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயினை விட இது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்க அந்த காரணத்தினால இது வரைக்கும் காணப்படாத அளவுக்கு அதி புத்திசாலிகளாக இந்த சிம்பான்சிஸ் மாறினாங்க. எந்த ஒரு வகையிலுமே சிம்பான்சிஸை இந்த வைரஸ் நெகட்டிவாக பாதிக்கலாம். பட் ஹியூமன் சைடில் வரும்போது உலகத்தில் இருக்க எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் கொண்டுடுச்சு. கொண்டுட்ட அப்புறம் இத்தனை ஹியூமன்ஸ்குள்ளே தான் நான் வந்து பரவுறோம். அதனால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லி இந்த வைரஸ் இவால்வ் ஆக ஆரம்பிச்சுதான். ஸோ ஹியூமன்ஸை கொள்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லா ஹியூமன்ஸும் அழிஞ்சாங்கன்னா வைரஸும் கூட சேர்ந்து அழிஞ்சவன் தானே. அதனாலேயே அந்த வைரஸ் அதுக்கப்புறம் இவால்வ் ஆகி பெருசாக யாருமே கொல்லாமல் அவங்க மூளையை கண்ட்ரோல் இருக்க ஆரம்பிச்சது. ஜாம்பி மாதிரி கிடையாது. அவங்க மூளையோட மோட்டார் அண்ட் வெர்பல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணிச்சு. அவங்களுடைய மெமரியுமே இது மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ இவால்வான அந்த சிமியன் ஃபுல்லால் பாதிக்கப்பட்டவங்க பெருசாக சாக மாட்டாங்க. பட் அவங்களால பேசவே முடியாது. ஊமன் சொல்ல முடியாது. பட் அவங்களால மற்ற மிருகங்கள் போல பேச முடியாது. அதே மாதிரி அவங்க ஐக்கியம் வந்து அடிமட்டத்தை தொற்றுமா. 6 அறிவு ஜீவனாக இருந்த ஹியூமன் பீயிங் 3 இல்லைனா 4 அறிவு ஜீவனாக மாறி டிவால்வ் ஆக ஆரம்பிப்பான். அவன் மூளை செம்ம வீக் ஆகிடும். சிம்பிளாக மனிதனாக இருந்தவன் மிருகமாக மாறிடுவான். சிவிலைசேஷன்னா என்னங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்து ஆதி காலத்து குரங்கு போல் கூட்டமாக இந்த ஹண்டர் கேதரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை இந்த பக்கம் அந்த ஹியூமன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. இதனால் அந்த வைரஸ் எப்போதுமே மனிதர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முதற்கொண்டு இது கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஹியூமனோட ஜீனை பாதிக்குது. இப்படி கடத்தப்படுற அந்த காரணத்தினால அந்த வைரஸும் அதுக்கேற்ற மாதிரி இவால்வ் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இதுக்கு ALZ 113 வைரஸுங்கிற பேர் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிமியன் ஃப்ளூன்னு சொல்லி மாற்றப்பட்டதுக்கான காரணம் சிமியன்னா இந்த குரங்கினங்கள். ஸோ குரங்கினத்துலேருந்து இந்த வைரஸ் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி குரங்குகள் மேலே பழிய போகிறதுக்காக தான். ஸோ ஜென்சிஸ் ஆக்சுவலாக இதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி சிந்தசிஸ் பண்ணி தான் வெளிவிட்டாங்க. அது அவங்களுக்கே ரிவிட் அடிக்க இது மனிதர்கள் உருவாக்குனது கிடையாது, குரங்குகளால் பரவப்பட்டதுன்னு சொல்லி அந்த பழியை தூக்கி குரங்குகள் மேலே போட்டாங்க. பழி போட்டு எனக்கு யூஸ் உலகத்தோட 90% பாப்புலேஷனை இந்த ஒத்த வைரஸ் அழிச்சிருக்கு. இந்த வைரஸுக்கான க்யூரை இது வரைக்கும் கண்டே பிடிக்கல. பட் இது இவால்வ் ஆகி ட்ரிக் அந்த காரணத்தினால மேபி ஃபியூச்சரில் ஒரு கட்டத்தில் மனிதன் இந்த வைரஸ்க்கு இம்யூனாக மாறலாம். அந்த சமயத்தில் திரும்பவும் மனிதர்கள் கை ஓங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 300 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த கிங்டம் ஆஃப் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் வந்து நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த சிமியன் ஃப்ளூ என்ன மாதிரி இவால்வ் ஆகியிருக்குன்னு சொல்லி நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி தான். ஸோ இதை எப்படி அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். செத்தனை பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்கள் தான் உங்களோட வியூஸை மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.